என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணு. ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் பன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகனசுந்தரம் பேசுகிறேன். இந்த பன்னாள் பள்ளி 2017 இந்த ஆண்டு வரைக்குமே தொடர்ந்து ஒரு 100% கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பள்ளி, 10ஆம் வகுப்பில் தேர்ச்சியில். இந்த பள்ளி பெருமைமிகு பன்னாள் பள்ளிகள் அப்படின்னு நாங்கள் இந்த ஆண்டு அதை அறிவிச்சிருக்கிறோம். ப்ரைட் ஆஃப் பன்னாள் 2025 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நிறைய தனித்துவமான விஷயங்கள் இந்த பன்னாள் பள்ளியில் நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையினால் என் மாணவர்களோட எண்ணிக்கை வெறும் 50ஆக இருந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 51 மாணவர்கள் தான் இங்கே 6லேருந்து 10ஆம் வகுப்பில் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 124 எண்ணிக்கை வச்சுருக்கிறோம். வரும் ஆண்டுகளில் நிச்சயமாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும். தனித்துவமான விஷயங்கள் அப்படி என்னன்னு சொன்னோம்னா, எங்கள் பள்ளியில் பொறுத்த வரைக்கும் வருடந்தோறும் மாணவர்கள் வீடுகளில் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகளை இங்கே சந்தைப்படுத்தி ஒரு இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தக்கூடிய நிகழ்வுகளும் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். வருடந்தோறும் புதிய புதிய இடங்களுக்கு கல்வி சுற்றுலாக்கள் அழைச்சிக்கிட்டு போகிறோம். ஒவ்வொரு தேர்வுகள்லேயும் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்களை தனியாக பிரித்து அவங்கள கோச்சிங் கொடுத்து, இப்போ என்எம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாம் மற்ற துறை சார்ந்த தேர்வுகளுக்கு பயிற்சி வழங்குகிறோம். அது மாதிரி கிளப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய பள்ளி இணை செயல்பாடுகளில் வினாடி வினா நிகழ்ச்சிகளில் கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற ஒரு மாணவி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களோடு மலேசியா நாட்டுக்கு சுற்றுலா சென்று வந்தாங்க. மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இந்த பள்ளியில் ஒரு சிறப்பாக இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் இந்த பன்னாள் பள்ளியினுடைய பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தான். இந்த ஆண்டு அந்த பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மூலமாக நிறைய உதவிகள் இந்த பள்ளிக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே போல் ஆண்டு விழாவை நடந்து அதன் மூலமாக நமக்கு கிடைத்த தொகையில் நமக்கு நாமே திட்டத்தில் பணத்தை கட்டி பள்ளிக்கு ஒரு அழகிய ஒரு நுழைவாயில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதோடு சேர்த்து அந்த பள்ளிக்கு ஒரு தரைத்தளம், மாணவர்கள் இந்த காற்று அடிக்கக்கூடிய நேரங்களில் சாப்பிட முடியாமல் சத்துணவு சாப்பிடக்கூடிய நேரங்கள் எல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை மாற்றும் விதமாக ஒரு அழகான தரைத்தளத்தை இந்த பள்ளி பெற்றோர்களும் முன்னாள் மாணவர்களும் நன்கொடையாக வழங்கி அந்த நிதியிலிருந்து இந்த பள்ளிக்கு ஒரு தரைத்தளத்தை அமைச்சிருக்கிறோம். பள்ளியுடைய உட்கட்டமைப்பெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த ஆண்டு எங்களுக்கு காமராஜர் விருதுக்கான தொகையாக எங்களுக்கு அரசு அறிவித்து பள்ளியினுடைய உட்கட்டமைப்புக்கான காமராஜர் விருது தொகையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு சாதனைகள் எங்கள் பள்ளியில் நடந்தாலும் இது அத்தனைக்கும் இந்த பள்ளியினுடைய 3 தூண்களை தான் நாங்கள் சொல்லுவோம். ஒன்று மாணவர்கள், இன்னொன்று பெற்றோர்கள், 3வதாக ஆசிரியர்கள். அர்ப்பணிப்பு கொண்ட ஆசிரியர்களும் எந்த உதவியை கேட்டாலும் செய்யக்கூடிய பெற்றோர்களும் எப்பொழுதுமே எங்கள் சொல்படி நடக்கக்கூடிய மாணவர்களும் இந்த பள்ளிக்கு கிடைச்சிருக்கிறது மிகச்சிறந்த ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த பன்னாள் பள்ளி மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக வெற்றி நடை போடுகிறது. இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக எங்கள் பன்னாள் பள்ளியில் சேருங்கள். உங்களுடைய வாழ்வை வசந்தமாக்குங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது வேதாரண்ய வட்டம் பன்னாள் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது அரசு உயர்நிலைப் பள்ளியா இல்லை ப்ரைவேட் பள்ளியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் திடீர்னு வந்துட்டு, ப்ரைவேட்டு பள்ளிகளுக்கு நிகராக நம்ம கல்வி தரமும் இதோட உயர்தரமான பள்ளி கட்டிடங்கள் பள்ளி மைதானங்கள் எல்லாமே புதுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக காரணம் இந்த ஊர் கிராம மக்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் குழுக்கள் மற்றும் கவர்மெண்ட்டு இது எல்லாமே சப்போர்ட் பண்ணி இந்த பள்ளி இப்போ நம்ம ஒன்றிய லெவலில், வட்டார லெவலில், மாவட்ட லெவலில் அதிக அவார்டுகளை வாங்கி மாநில லெவலில் பல பரிசுகளை வாங்கி தினந்தோறும் இன்றைக்கி பத்திரிகையை பார்த்தோம்னா பன்னாள் பள்ளி பல அவார்டுகளை வாங்கிட்டுருக்கு. இந்த முக்கியமான விழா இப்போ நடைபெற போகுது, ஆண்டு விழா. அதுக்கும் வருகிற அனைவருக்கும்
எங்களோட வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த பள்ளிக்கூடத்தில் தான் 85 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி பங்கஜம் கோவிந்தசாமி படித்தாங்க. ஸோ இந்த பெருமை வந்து நாங்களும் பங்கெடுக்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து 4ஆம் வகுப்பு படிக்கிறதுக்காக இங்கே சேர்ந்துருந்தேன். 4ஆம் வகுப்புலேருந்து நான் இப்போ 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் இந்த பள்ளியோட தரம் வந்து நிறையா மேம்பட்டிருக்கு. இந்த பள்ளி வந்து எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறனால எனக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் படிக்கிறதுக்கான எல்லா சூழல்களும் இருக்குது. என்னால் அதனால் நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. அதனால் நான் வந்து என்எம்எம்எஸ் பயிற்சியில் வந்து தேர்ச்சி பெறத்துக்காக நிறையா ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் பயிற்சி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதனால் நான் பள்ளிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளி பன்னால் 2017 உயர்நிலைப் பள்ளியானதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியினை பெற்று வருகிறோம். மேலும் பள்ளி பல வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டு வருகிறது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிக நன்றாக இருக்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆகாஷ். நான் 9ஆம் படிக்கிறேன். நான் 1ஆவதுலேருந்து இங்கே தான் படிக்கிறேன். இந்த ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆனேன். அதுக்கு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் நல்லா உதவி பண்ணாங்க. நன்றி, வணக்கம். அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்த்தல் என்பது ஒரு அற்புதமான விஷயமாக தற்போது நடைபெற்று வருகிறது. நம்ம பகுதியை சேர்ந்தளவு நம் பள்ளியில் அரசாங்கத்தினுடைய அனைத்து உதவிகளும் மற்றும் அரசாங்கத்தினால் நடத்தப்படும் அனைத்து விஷயங்களும் நம்ம பள்ளியில் செஞ்சிட்ருக்கோம். இதில் நாங்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம். அதனால் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அவங்களுடைய தனி ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். அதில் நம்ம ஏரியாவை பொறுத்தளவு நம்ம ஸ்கூலில் அனைத்து மாணவர்களும் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சேதர்ஷிகா. அரசு உயர்நிலைப்பள்ளி பன்னாலில் நான் படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பில் இந்த பள்ளிக்கு வந்து சேர்ந்தேன். இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறப்ப வினாடி வினா நடத்தினாங்க. அதில் வந்து வட்டார அளவில் தேர்வாகி மாவட்ட அளவுக்கு போனேன். அதில் முதலிடம் பிடித்து மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்தேன். அதுக்காக பள்ளிக்கல்வித்துறை அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட அரசு பள்ளிகளில் படிக்கிற 60 பேரோட என்னை வந்து வெளிநாடு சுற்றுலாவாக மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இந்த சுற்றுலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளிக்கல்வித்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என் பேர் பிரித்திகா. நான் 9th ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தேன். இந்த ஸ்கூலில் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் எல்லாமே நல்லா வந்து எல்லாத்துலேயுமே வின் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கூலில் உள்ள சூழல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் இன்ஸ்பயர் அவார்டில் வந்து வெற்றி பெற்றிருக்கேன். அதுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சித்ரா. 1ஆவதுலேருந்து 9th வரைக்கும் நான் இங்கே தான் படிக்கிறேன். இப்போ நடந்த டெஸ்ட் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம். எங்களுக்கு வந்து நிறைய கைட் பண்ணாங்க இந்த எக்ஸாமுக்காக. நாங்களும் நல்லா படித்தோம். எங்களோட சின்ன டவுட்டை கூட அவங்க நல்லா தெளிவாக சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிறையா பாட சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் நிறையா கற்றும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கலாம் ரொம்ப நன்றி. அச்சங்கள் உன்னை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ 10ஓடு 11 நீ இல்லையே பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே நீ. ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே உன்னாலே அன்பெங்கும் மழை பாயுதே.